மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி, திருவள்ளூர் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய அந்த கிடங்கை பார்வையிடுவதற்காக வந்தேன். சில குறைகள் இருந்தது, அந்த குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு சொந்தமான கிடங்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த கிடங்குகளை பார்வையிட்டு வரேன். இந்த குறைகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, உள்ள பார்த்திருப்பீங்க. ஒரு புத்தகங்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது இன்றைய மாணவர்கள் தான் நாளைய எதிர்காலம், நாளைய தலைவர்கள், நாளை இந்த இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்று படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அது புத்தகங்கள் வைக்கக்கூடிய இடம் மாதிரியா இருந்தது. எவ்வளவு அசுத்தமா, குப்பையுமா, மழை பெஞ்சுச்சுன்னா ஒழுகக்கூடிய ஒரு சூழல். அங்கங்க தண்ணி அந்த பட்ட இடம்லாம் நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஒரு அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது அது எல்லாமே சரியாக மாறுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பாடநூல் கிடங்குகளை பார்வையிட்டு அதில் இருக்கிற குறைகளை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் பணியா இருக்கு. அந்த அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிடங்குகளை பார்வையிடக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க. சார், இப்ப நீங்க பார்வையிட்டீங்க, இப்ப பார்வையிடும் போது அவங்க கேட்டீங்க இவ்வளவு புத்தகம் மீண்டு இருக்கு, இந்த புத்தகத்தை எல்லாம் என்ன பண்றதா? அதெல்லாம் துறை சார்ந்த அமைச்சரோடு ஆலோசித்து விட்டு அது முறையாக அறிவிக்கப்படும். சார், நிறைய புத்தகங்கள் இருக்கு, நீங்களே பாத்தீங்கல்ல. அது அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட பேசி எத்தனை புத்தகங்கள் இருக்கு, அது என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் அமைச்சர் அவர்களோட ஆலோசனை செய்து முறையான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். சார், இந்த ஒரு குடோன்லயே இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு இருக்கும், அது எல்லாம் என்ன பண்றது? இப்ப 2வது குடோனுக்கு வந்திருக்கேன். சென்னையில இருக்கக்கூடிய அடையார் கிடங்க நம்ம பார்வையிட்டோம். குப்பையாக இருந்தது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டது. அதன் பிறகு இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்கள்ல காஞ்சிபுரத்துக்கு போறோம். அதன் பிறகு விழுப்புரம் போறோம். நாகர்கோவில் வரைக்கும் குடோன் இருக்கு. 23 குடோன் இருக்கு. 23 குடோனையும் பார்வையிட்ட பிறகு முறையாக அறிவிக்கப்படும். முன்னாள் துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளாரு, அதை பற்றி என்ன கருத்து? இல்ல, அந்த கைது நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா பொது வாழ்க்கையில பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது நாகரிகமாக பேச வேண்டும் என்பதுதான் அரசியலில் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 1,70,00,000 பேர் வாக்களித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒரு பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது ஆபாசமாக ஒரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி கொச்சையாக முகம் சுளிக்கக்கூடிய வகையில் ஒரு நபர் பேசுறாரு. அவர் யாருன்னா சாதாரண நபர் கிடையாது. அவர் எதிர்கட்சி தலைவர். அவரும் மக்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கு. நாகரிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும் என்கின்ற அடிப்படையில் சட்டத்தின்படி இந்த அரசாங்கம் முறையான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தவறு யார் செய்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தாலும் சட்டம் கடமையை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சார், இதே மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்த் பையனை வாடான்ற மாதிரி உரிமையில பேசியிருக்காங்க. அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல? இல்ல, முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க ஆலோசித்து எந்த நேரத்துல எப்போ நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் தகுந்த நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிக உணர்வோடு பேசணும். விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல. எங்க ஆட்சியின் மீது குறைகள் இருந்தா விமர்சனம் பண்ணுங்க. அதை நாங்க சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பெரியார் வழியில் வருகிறோம், அண்ணா வழியில் வருகிறோம், எம்ஜிஆர் வழியில் வருகிறோம் என்று வாய்க்கிலேயே பேசிவிட்டு பொது மேடைகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மிகவும் இழிவாக பேசுகின்ற பொழுது அதை யாரும் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அந்த அடிப்படையில உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் என்கின்ற அடிப்படையில் தப்பு செஞ்சிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கையை காவல்துறை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். சீமான் இடைத்தேர்தலுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்றாரு. அதை பத்தி இல்ல, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குண்ணே. நிறைய ஆய்வுகளுக்கு எல்லாம் போக வேண்டியது.